வணக்கம். ஜோரா ஆன்மீக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் தரித்திரம் வர்றதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்திருப்போங்க. இதை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் பணம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தங்களுக்கு விதிப்படியும் அந்த கர்ம வினைப்படியும் அவங்க பண கஷ்டம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம மாற்றலாங்க. ஏன்னா நம்ம வீட்லேயே நமக்கே தெரியாமல் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில வழிமுறைகள் மூலமாகவே கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கலாம். அந்த தரித்திரத்தை கண்டிப்பாக விளக்கிடலாங்க. இதுக்கு நம்ம நடைமுறையில் சாத்தியமான ஒரு சில விஷயத்தை நம்ம பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு தரித்திரம் போய் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தவறெல்லாம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீக்கிட்டாலே நம்ம வீட்டில் பணம் வர்றதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். இந்த விஷயம்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது பணம் ஏதாவது ரூபத்தில் வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும். அந்த வீட்டில் வறுமை வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் இதை கண்டிப்பாக சரி பண்ணலாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு கிச்சன் தாங்க. பூஜை அறைக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டு கிச்சனையும் கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணணுங்க. உங்கள் வீட்டு கிச்சனில் பொருட்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் சமையல் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் அது இதுன்னு அப்படி இப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கை அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கா அந்த இடம் உங்கள் வீட்டு கிச்சன் எண்ணெய் பிசுக்கா அந்த மாதிரி இருந்தது. அடுப்பை துடைக்காமல் நேற்று பொங்கல் அந்த சாதம் வடிஞ்ச இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் வர்றது தடையாகுங்க. என்னடா கிச்சனில் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யாரும் க்ளீன் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் இன்னும் அந்த மாதிரி தன்னோட வேலை காரணமாக அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் பணம் வருது. மொத்தத்தில் பூஜை அறையை நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டு கிச்சனும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அதில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சமையல் ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பல மடங்கு பெருகிறத கண்கூட பார்ப்பீங்க. அடிக்கடி இந்த பல்பு ஃபியூஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் டிவி ரிப்பேர் ஆகிறது, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருந்தாலும் அந்த வீட்டில் வறுமை வர காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க. நான் அடிக்கடி சொல்கிற பதிவு இதுதான். வடகிழக்கு பகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் பணம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குங்க. பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற வடகிழக்கு பகுதி தாங்க. அந்த வடகிழக்கு பகுதியை எப்பவும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அதில் எப்போவும் ஸ்பேஸ் இருக்கணும். அதில் உருளி வச்சுக்கலாம், அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கனமான பொருள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் தான் ஒரு சில பேருக்கு ஷூ வைக்கிற அந்த ஸ்டாண்டை கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பீரோவில் கொண்டு அதில் வைப்பாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடம் அதுதான். மகாலட்சுமி இருக்கிற இடமும் அதுதான். நம்ம வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிற இடமும் அதுதான். அதனால் முடிந்த வரைக்கும் வடகிழக்கு பகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் வீட்டில் அடிக்கடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுகிட்டே இருக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் 1 மணி நேரத்தில் 10 சண்டை போட்டுருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கவே கூடாது. சண்டை வராமல் எந்த வீடும் இருக்காது. ஆனால் அதுக்காக சண்டை போட்டுகிட்டேவும் இருக்கக்கூடாது. அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்கிற வீடும், அதுக்கப்புறம் கத்தி கத்தி பேசுகிற பெண்கள் வீடும், நம்ம வீட்டு சத்தம் வெளியே கேட்கும். அந்த மாதிரியும் இருக்கவே கூடாது. ஒரு சில பெண்கள் தகாத வார்த்தையால் பேசுவாங்க. வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையும் தன்னோட ஹஸ்பண்டை பார்த்தோ அல்லது தன்னோட மாமியாரை பார்த்து குழந்தைகளை பார்த்தோ கண்டிப்பாக சொல்லவே கூடாது. பொதுவாகவே பணம் கண்டிப்பாக நல்ல வழியில் சம்பாத்தியம் பண்ணி அந்த பணம் கண்டிப்பாக நிலையாக இருக்குங்க. ஒரு சில பேரை ஏமாற்றி அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் நிலையாக தங்காது. கொஞ்ச நாளுக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம். ஒருத்தங்களை ஏமாற்றி ஒருத்தங்ககிட்ட இருந்து நம்ம அந்த பணத்தை திருடியோ அல்லது ஏமாற்றியோ நம்ம அந்த பணத்தை வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் இப்போதைக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த பணம் நிலைக்காது. ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக அது நம்மளை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சனி தோஷம் ஒருத்தங்களுக்கு சனி தசை நடக்கு அல்லது ராகு கேது திசை நடக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பணத்தடை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக காகத்துக்கு சாப்பாடு டெய்லி வைக்கணும். எள்ளு கலந்த சாதம் வைக்கலாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை தோறும்
தோறும் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ, சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் கலந்து சாதம் சாப்பிடலாம், அல்லது எள்ளு கலந்த அந்த சாதம் சாப்பிடலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு தீபம் ஏற்றி வரதன் மூலமும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணவரவு கூடும். அதாவது சனி திசை நடக்கிறவங்களுக்கு பணவரவு தடையாகும்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இது சரியாகும். ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகவும் உகந்ததுங்க சனிக்கிழமை தோறும். அதுக்கப்புறம் ராகு கேது திசை நடக்கிறவங்க வந்து விநாயகரை தொடர்ந்து வழிபடுறதன் மூலமாகவும் ராகு கேது திசையிலேருந்து தப்பிக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வரவுக்கு மீறி செலவு பண்ணுறது. அதாவது நம்ம தகுதிக்கு மீறி, வரவுக்கு மீறி செலவு அப்படிங்கிறது வந்து நம்மளையே அறியாமல் வர்றது. ஆனால் தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறது வந்து நம்ம அறிஞ்சு நம்மளோட தகுதியை மீறி நம்ம வந்து ஆசைப்படுறது தான் தகுதிக்கு மீறிய செலவு. நம்ம வாங்குகிற சம்பளம் வந்து ஒரு 20,000 இருக்கும். அதுக்கு வந்து அந்த 5 ரூபா 6 ரூபாய்க்கு தேவையில்லாமல் ஆன்லைனில் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி தேவையில்லாமல் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியும் இன்னும் ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது பரவாயில்ல, கிரெடிட் கார்டு இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயம் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த வீட்லேயும் பணத்தடை வர காரணம்ங்க. எப்போவுமே ஒரு வீட்டில் சேவிங்ஸ் இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் வந்து நிற்காதுங்க. ஏதாவது ஒரு ரூபாயாவது டெய்லி சேவ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணம் வந்து நிலையாக இருக்குங்க. சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பணம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இருக்கிற கஷ்டத்தில் எங்கெங்க சேவிங்ஸ் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. ₹1 நீங்கள் ஒரு நாளுக்கு சேவ் பண்ணால் கூட அது சேவிங்ஸ் தான். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவும் கண்டிப்பாக பணம் ஈர்க்கப்படுங்க. ஒருத்தங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அவங்கள மாதிரியே நம்ம வாழணும், அவங்க ஒரு பைக் எடுத்திருக்காங்க அதே மாதிரியே நம்ம பைக் எடுக்கணும், அதை விட கூடுதலாகவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம அதை கடன் வாங்கி அதை வந்து அந்த மாதிரி செய்கிறதும் கண்டிப்பாக பணம் நிலையாக இருக்காதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அடிக்கடி ஹோட்டலில் போயெலாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க, தேவையில்லாத செலவு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுவும் அந்த வீட்டில் வந்து தரித்திரம் வர்றதுக்கு வாய்ப்புங்க. அதே மாதிரி விளக்கேற்றினதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃபை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து பணம் நிலைத்திருக்குங்க. நீங்கள் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, 1 லட்சம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, 2 லட்சம் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டு பொண்டாட்டியை வந்து நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கல, அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தி அழ வச்சு துன்புறுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் நிலைத்து இருக்காதுங்க. ஏன்னா வீட்டோட பெண் வந்து மகாலட்சுமி அப்படிங்கும்போது அந்த பெண் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எங்கேருந்து வெளியே இருந்து மகாலட்சுமி வருவாங்க? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணை ஃபஸ்ட்டு அளவிடாமல் சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்து ஏதாவது நல்ல வழியில் மகாலட்சுமி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செருப்பு கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னா அவங்க 2 நாள் போட்டுட்டு உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க பயன்படுத்தின பொருள் அது வந்து இரும்பு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டில் சேர் எங்கேயாவது நான் வெளியூருக்கு போகிறேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அது கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் தலையணை மேக்ஸிமம் வாங்க மாட்டோம், அந்த மாதிரி காலி பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்குறதன் மூலமாகவும் நமக்கு வந்து தரித்திரம் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒருத்தங்க வந்து பயன்படுத்தின பொருள் அது எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அடுத்தவங்களோட பொருள் நம்ம வாங்கும்போது நமக்கு அந்த தரித்திரம் கண்டிப்பாக வந்துருங்க. இந்த தரித்திரம் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கு அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தரித்திரம் போயிருங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க. அந்த மண் அகலில் கண்டிப்பாக நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றணும். இதை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் ₹5 காயினில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இதை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுக்கிரஹோரை பூஜை பண்ணுங்கள், இதுவும் ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு நிலைவாசல் கதவு வந்து எப்போவுமே சத்தமாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தூசி ஒற்றை அதில் ஏதாவது பூச்சி இருக்கிறது இந்த மாதிரியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சில வீட்டில் வந்து அந்த நிலைக்கதவில் வந்து கீரல் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது இல்லாமையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஏதோ பண கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கதவில் சத்தம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க.
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் எந்திக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் கலர் கோலம் இதெல்லாம் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க. இதுவும் கண்டிப்பாக அந்த தீபம் வந்து தெற்க நோக்கி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் விருப்பம் எந்த திசையாக வேணாலும் இருக்கலாம், தெற்கு திசை மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறதன் மூலமாகவும் கண்டிப்பாக பணம் பெறும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் துளசிக்கு முன்னாடியும் நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து துளசிக்கு தண்ணீர் ஊற்றுறதுக்கு பதிலாக மஞ்சள் தண்ணி கலந்த தண்ணி ஊற்றுறது ரொம்ப சிறப்புங்க. அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் கலந்த தண்ணீரால் அதுக்கு அபிஷேகம் மாதிரி நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறத பழக்கமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் தடையின்றி வரும். வாசல் தெளிக்கும் போது கண்டிப்பாக மஞ்சள் கலந்த தண்ணீர் தான் தெளிக்கணும். முடிந்த வரைக்கும் வெள்ளி செவ்வாய் நீங்கள் தெளிங்க. காலையில் மட்டும்தான் வாசல் தெளிக்கணும்னு இல்லை, சாயங்காலமும் கண்டிப்பாக தெளிக்கணும். ஏன்னா மகாலட்சுமி வந்து அந்த 6 to 7 தான் கண்டிப்பாக வர்றது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் 6 to 7 வர்ற மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியால் நீங்கள் வாசல் தெளிக்கும் போது அது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்குள்ள நீங்கள் பூ வைக்கிறது வந்து எந்த பூவானாலும் உங்கள் விருப்பம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற பூக்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு உரியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூக்களை எல்லாமே மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இதில் எது கிடைச்சதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றும் போது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து துளசிங்க, அதுக்கப்புறம் மல்லிகை, அதுக்கப்புறம் ஒற்றை செம்பருத்தி ரெட் கலர், அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா. இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய பூக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமிக்கு வச்சுட்டு வரதன் மூலமாகவும் கண்டிப்பாக மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செஞ்சு கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே செய்யாது அப்படின்னும் சொல்லப்படுது. வீடு துடைக்கும் போது 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நீங்கள் வீடை துடைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குபேர தீபம் ஏற்றுங்க. அதுவும் அகல் விளக்கில் தான் நீங்கள் ஏற்றணும். அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். அந்த அகல் தீபத்தில் வந்து நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி பாருங்கள். அதுவும் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே செய்யாது. உங்கள் வீட்டு பூஜை அறை எந்த திசையில் வேணால் இருக்கலாம், அது உங்கள் வீட்டு வாஸ்து முறைப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க, ஓகே. ஆனால் கண்டிப்பாக வடக்க பார்த்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே கூட நீங்கள் ஏற்றலாம், அல்லது ஹாலில் கூட நீங்கள் ஏற்றலாங்க. ஏன்னா வடக்கு பகுதி அப்படிங்கிறது குபேரன் திசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பணம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் பர்ஸில் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு கவரில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் 1 ரூபா காயின் அல்லது 5 ரூபா காயின் அதில் போட்டு வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. 2 பச்சரிசி அதில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்போவுமே நீங்கள் உங்கள் பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடு தொடச்சி நெய் தீபம் ஏற்றி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக பேசணுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பரிகாரம் செஞ்சுட்டு ஒருத்தங்க வந்து எப்போவுமே நெகட்டிவாக நமக்கெல்லாம் என்ன பணம் வரப்போகுது, அவன் நல்லா இருக்கான், அவனுக்கெல்லாம் கிடைக்கி நமக்கு வரமாட்டுக்கு பாரு அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் நெகட்டிவாக பேசுகிறது மூலமாகவும் கண்டிப்பாக பணம் வந்து தடையாகுங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பேசுகிற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.